குறிப்பாக உலோகங்களில் தங்கத்தை பிரதிபலிக்கக்கூடியவர் குரு பகவான். நவகிரகங்களில் மங்களக்காரகன் என்று போற்றப்படும் குருவுக்கு பொன்னம் என்ற பெயரும் உண்டு. இதன் காரணமாகவே அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த நாளில் தங்கம் வாங்கினால் மங்களங்கள் அதிகரித்து தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த நாளில் தங்கம் மட்டும் இல்லாமல் மஞ்சள், பச்சரிசி, உப்பு உள்ளிட்டவற்றை வாங்கினால் ஆண்டு முழுவதும் வளம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் கல்வப்பு வாங்கினால் பணம் சேரும் என்பது நம்பிக்கை. அட்சய திருதியை நாளில் பொன் பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் மட்டும் இல்லாமல் தானியங்களும் கூட வாங்கலாமா? இன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறையின்றி நிறைந்திருக்குமா? அட்சய திருதியை அன்று நாம் செய்யும் தானத்தின் பலன் கோடி பசுக்களை தானம் செய்வதற்கு ஒப்பானது என்று பாகவத புராணம் பேசுகிறது. யுகம் யுகமாக இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்பட்டு வருவதால் எல்லா நலன்களையும் குறைவில்லாத அளிப்பதற்கும் இந்த அட்சய திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பானதாக கூறப்படுகிறது. அட்சய திருதியை நாளில் நீங்கள் எதை செய்தாலும் அது நேர்முறையாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி, அதற்கான பலன்களை